வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் பதவிக்கு கடும் போட்டி. டெல்லியில் கூட்டணி தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர ஆலோசனை. தேவேந்திர பட்னாவிஸ் அமைச்சராக வாய்ப்பு. அஜ்மீர் ஷெரீப் தர்காவில் சிவன் கோவில் இருந்ததாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஏற்பட்ட முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் கடும் எதிர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு சட்டத்தை உறுதி செய்ய வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அலக்கட்டு கிராமத்தில் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் மற்றும் ரூபாய் 3 லட்சம் நிதி உதவி. முதலமைச்சர் அறிவிப்பு. இந்திரா காந்தி படுகொலையை ஒட்டி கடந்த 1984ஆம் ஆண்டு டெல்லியில் சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் டெல்லி கோர்ட் இன்று தீர்ப்பு. சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். சென்னை எச்சரிக்கையால் இன்று கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் PVR மல்டிபிளெக்ஸ் பயங்கர குண்டுவெடிப்பு. பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிப்பு. ஆயிரத்தி 1990களில் மும்பை மாநகரம் இருந்தது போல் தற்போது டெல்லி இருக்கிறது. மத்திய அரசு மீது முதலமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. பக்தர்களை யானைக்கு அருகில் அனுமதிக்க கூடாது. அறநிலையத்துறை 39 அதிரடி உத்தரவுகள். டெல்லியில் இன்று போலீஸ் டிஜிபிக்கள் மாநாடு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு, ஜம்மு காஷ்மீர், காலிஸ்தான் ஆதரவு சக்திகள், நக்சல் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஜார்க்கண்ட் முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்பு. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பு மதகுரு கைது செய்யப்பட்டதற்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடும் கண்டனம். மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கு முழு ஆதரவு தெரிவித்து சட்டசபையில் பேச்சு. நடிகை கங்கனா ரணாவத் இன்ஸ்டாவில் பகிர்ந்து கொண்ட பிரதமர் மோடியின் பின்னால் கருப்பு சூட்டில் பெண் கமாண்டோர் வீரர் நடந்து வரும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல். SPG படையில் சுமார் 100 பெண் கமாண்டோக்கள் இருப்பதாக தகவல். தொழிலதிபர் அதானியிடம் லஞ்சம் பெற்றதாக வெளியான செய்திக்கு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மறுப்பு. தனது பெயரை சேர்த்து வெளியிடும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஊடகங்கள் மீது 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுப்பதாக எச்சரிக்கை. ஈரடுக்கு பாலம் முடிந்தவுடன் மதுரவாயல் இந்தியாவே திரும்பி பார்க்கும். உலக மக்கள் அனைவரும் 15 கிலோமீட்டர் நீளமுள்ள ஈரடுக்கு பாலத்தை வந்து சுற்றி பார்த்துவிட்டு செல்வார்கள். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. தமிழில் பேசினால் புலிக்கு புரிகிறது. குட்டி கதை சொன்ன நாம் தமிழர் சீமான்.
பழைய பொருள் விற்பனை செய்யும் கடை உரிமையாளரை ஆபாச வார்த்தைகளில் மிரட்டி அகரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன் வீடியோ வெளியானதால் வியாபாரிகள் கொந்தளிப்பு. விஸ்வகர்மா பயனாளிகளை தேர்வு செய்யும் அதிகாரத்தை கிராம நிர்வாக அலுவலரிடம் வழங்க வேண்டும் என முதல்வர் கூறியிருப்பது முட்டாள்தனமானது. பாஜக மாநில துணைத் தலைவர் KB ராமலிங்கம் பேட்டி. தேனியில் திருமண ஆசை காட்டி 16 வயது சிறுமியில் பாலியல் வன்கொடுமை, வாலிபருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக மழை பொழிந்தாலும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தகவல். அவிநாசியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம். அனைத்து மகளிர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் பத்மாவதி, பழனியம்மாள், கோவிந்தம்மாள் பங்கேற்பு. திருச்செந்தூர் அமளிநகர் 58 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தூண்டில் பாலத்தை தூண்டில் வளைவாக அமைத்து தர வலியுறுத்தி மீனவர்கள் 12 நாட்களாக தொடர் வேலை நிறுத்தம். கடற்கரையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பதிமூன்று அணிகள் பங்கேற்றுள்ள 11வது ISL கால்பந்து போட்டியில் கேரள அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோவா அபாரம். பதினோராவது ப்ரோ கபடி 2வது கட்ட லீக் ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணியை 33-29 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி UP யோதாஸ் வெற்றி. ஆஸ்திரேலியாவில் விளையாடி வரும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் ஆண்டனி அல்பானீசுடன் சந்திப்பு. சிங்கப்பூர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3வது சுற்றில் தமிழக வீரர் குகேஷ் வெற்றி. இலங்கையுடன் டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 191 ரன்களில் ஆல் அவுட். அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் டீசர் வெளியீடு, ரசிகர்கள் வைரலாக்கி கொண்டாடும் ரசிகர்கள். முபாசா தி லயன் கிங் இந்தியாவில் குரல் கொடுத்த ஷாருக் கான் வீடியோ வெளியீடு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியீடு. வங்காளதேசத்தில் கைது செய்யப்பட்ட இந்து மதகுரு சின்மொய் கிருஷ்ணதாஸை உடனே விடுதலை செய்ய வேண்டும். முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வலியுறுத்தல். போர் நிறுத்தம் ஏற்பட்ட மறுநாளே மீண்டும் மோதல். லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா நிலைகள் மீது இஸ்ரேல் ராணுவம் கடும் விமான தாக்குதல். உக்ரைன் அணு ஆயுத பலத்தை பெற முயற்சித்ததால் ஓர்ஜெனிக் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி மந்திரிகள், பாராளுமன்றம், ஜனாதிபதி மாளிகைகளை தாக்குவோம். ரஷ்ய அதிபர் புதின் மிரட்டல். முகநூல், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை 16 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்த தடை. ஆஸ்திரேலியா பாராளுமன்றம் அதிரடி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.